இன்றைக்கி புடலங்காய் கட் பண்ணுறதுல நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். இது வந்து நான் என்னோடய அத்தைக்கிட்ட கற்றுக்கிட்டது. ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு அது மேலே இருக்க தோலெல்லாம் லைட்டாக தான் எடுக்கணும். அது வெங்காயத்தோலை விட ரொம்ப நைஸாக இருக்கும். அழுத்தமாக தோல் எடுத்தோம்னா அந்த சதை பகுதியெல்லாம் வந்துடும். அந்த மாதிரி தோல் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் 2ஆக கட் பண்ணிவிட்டு இந்த உள்ளே இருக்க அந்த விதை பகுதியெல்லாம் எடுத்துகிட்டு நமக்கு எந்த மாதிரி பீஸ் வேணுமோ அந்த சைஸில் நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் வந்து கூட்டு வைக்க போகிறேன். நல்லா நைஸாக தான் கட் பண்ண போகிறேன். நல்லா நைஸாக கட் பண்ணிவிட்டு வழக்கமாக நம்ம எந்த காய்கறியும் பார்த்திங்கன்னா கட் பண்ணதுக்கப்புறம் கழுவ மாட்டோம். அப்படி பண்ணால் சத்து போயிடும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த புடலங்காயில் வந்து ஒரு மாதிரி சொன்ன மாதிரி இருக்கும். அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு அதை ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு கொஞ்சமாக கல் உப்பு போட்டுடணும். போட்டுட்டு கையால் நல்லா அழுத்தி பிசைஞ்சிடணும். அப்போது அப்படி பிசையும் போது பார்த்திங்கன்னா அந்த மேலெல்லாம் ஒரு மாதிரி சொன்ன மாதிரி இருக்குது பார்த்திங்களா, சொரசொரப்பாக இருக்கும். நம்ம சும்மாவே நீங்கள் கட் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் இந்த மாதிரி பண்ணும்போது வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த அடியில் அந்த உப்போடு சேர்ந்து கொஞ்சமாக தண்ணியாக இருக்குது பாருங்கள். இப்போ நல்ல தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு ஒரு ஸ்ட்ரெயினர் போட்டு எடுத்தோம்னா புடலங்காய் க்ளீனாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக அந்த மாதிரி பச்சை கலரில் இருக்கும் பாருங்கள். இப்போ நம்ம இதை எடுத்து சமைச்சிக்கலாம். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நான் ஒரு கிச்சன் டிப்ஸோடு வந்திருக்கேங்க. காய் கட் பண்ணுறதுல ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன். என்னென்னு பார்க்கலாமா? கோவக்காய் ஃப்ரை பண்ணலாம் அப்படின்றதுக்காக கோவக்காய் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ண ஆரம்பித்தேன். கோவக்காய் வாங்கினே கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா பச்சையாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பழுத்த கலர் ஆகிடும். நானும் செய்யலான்னு கட் பண்ணேன். ஆனால் அன்றைக்கி எனக்கு வேறு ஒரு வேலை வந்துருச்சு. அன்றைக்கி சமைக்க முடியல. சரின்னு எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஒரு 3 நாள் கழிச்சு தாங்க ஃப்ரிட்ஜிலேருந்து ஓப்பன் பண்ணி எப்படி இருக்கும்ன்ட்டு பயந்துகிட்டே எடுத்து பார்த்தா பார்த்திங்கன்னா நான் அந்த பச்சை கலர் மாறாமல் நல்லா இருந்தது. கோவக்காய் கட் பண்ணும்போதே ஒரு 3 கோவக்காவை நான் மிஸ் பண்ணிவிட்டேன். அதையும் எடுத்து இதே பாக்ஸில் தான் போட்டு வச்சேன். அந்த கோவக்காவை கட் பண்ணலாம் அப்படின்னு எடுத்தேன். எடுத்து பார்த்தா நல்லா ஒரு மாதிரி பழம் மாதிரி இருக்குங்க. 2ஆக கட் பண்ணி பார்த்தா நல்லா பழுத்துருச்சு. இது யூஸ் ஆகாது. இதுக்கப்புறம் நான் என்ன நினச்சேன், கோவக்காய் வாங்கினோம்னா அன்றைக்கி செய்ய சந்தர்ப்பம்லாம் கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடணும்னு நினச்சிருக்கேன். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் வர வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சஞ்சய் நான் வ்ளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஒரு டிப்ஸ் பார்க்கலாம். தெரியாதவங்க தெரிஞ்சுக்குவாங்க அவங்களுக்காக. நம்ம வாழைக்காய் வாங்குவோம். வாங்கிட்டு ஃப்ரிட்ஜில் கூட வைப்போம். 2 நாள் கழித்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சாஃப்டாகிடும். கொஞ்சம் பழுத்த மாதிரி கூட இருக்கும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம அந்த காம்பு பகுதியும் அந்த கீழ்ப்பகுதியும் கட் பண்ணிவிட்டு வச்சோம்னா பழுக்காமல் இருக்கும். இது வந்து என்னோடய சின்ன வயசில் எங்கள் அம்மா செய்வாங்க, பார்த்துருக்கேன் நான். அப்போ ஃப்ரிட்ஜ்லாம் கிடையாதுங்க. காய்கறி வாங்கினா இந்த மாதிரி தான் பக்குவப்படுத்தி ஸ்டோர் பண்ணுவாங்க. வாழைக்காய் ஒரு 4 வாழைக்காய் அந்த மாதிரி வாங்கிட்டாங்கன்னா இந்த மாதிரி காம்பு பகுதியும் கீழ்ப்பகுதியும் கட் பண்ணிவிட்டு வைப்பாங்க. பழுக்காமல் இருக்கும். நானும் ஃப்ரிட்ஜில் வச்சா கூட இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸ்லேயோ இல்லை கவர்லேயோ போட்டு வைப்பேன். பழுக்காமல் இருக்கும். இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.